ஆர்னி கமாலுதீன் ஹஜ்ரத் அவர்களின் திக்ர் மஜ்லிஸ். இப்பொழுது நாம் ஓதிய இந்த சுறாக்களுடைய சவாபை யா அல்லாஹ் தரியக்காவினுடைய எல்லா ஷேக்மார்களுடைய ரோகுக்கு ஏற்க வைத்து அவர்களுடைய பொருட்டினால உன் அல்லாத பிரியங்கள் எங்களுடைய கல்விகளிலே இருக்குகிறது, அதை விட்டும் எங்களை சுத்தமாக ஆக்கி உன்னுடைய மாரிஃபாவென்னும் ஜோதியை கொண்டு எங்களுடைய கல்விகளை இலங்கச் செய்வாயாக. அபதன் 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 யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ். இப்பொழுது திக்ரு நாம் ஆரம்பிக்கிறோம். அதில் ஆரம்பமான திக்ரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய கவனங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதனுடைய கருத்து நம்ம தலையை குனிஞ்சு அந்த கல்விலிருந்து லா இலாஹா என்று தோல் புஜம் வரைக்கும் வர வேண்டும். அப்படி வரும்பொழுது யா அல்லாஹ் உன் அல்லாத பிரியங்கள் எங்களுடைய கல்விகளில் இருக்கிறதே, அதை நாங்கள் இழுத்து எங்களுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிஞ்சிட்டோம் என்கிறதுக்கு அது ஒரு சைக்கினை தோல் புஜம் வரைக்கும் கொண்டு வந்து லா இலாஹான். மறுபடி இல்லல்லான்னு சொல்லும் பொழுது யா அல்லாஹ் உன்னுடைய பிரியத்தை எங்களுடைய கல்விகளிலே ஊண்டுகிறோம் என்ற கருத்தோடு அந்த வர்பு செய்யணும். கொஞ்சம் லேசாக அந்த அடித்தா போதும், கல்விகளை கூட்ட வைக்கிறாங்க. அந்த இந்த ஒரு கருத்தோடு இந்த லா இலாஹ இல்லல்லாஹுங்கிறத சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்லுவேன், அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா illallah la ilaha 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 illallah 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 sayyidina wa maulana muhammadur rasulullah sallallahu alaihi wasallam sayyidina wa muhammadur rasulullah sallallahu alaihi wasallam la ilaha illallah 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 ilaha illallah ilaha
سيدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم. سيدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم. لا إله إلا الله. 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 سيدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم. سيدنا مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم. இல்லல்லாஹ் என்ற திக்ர் செய்வோம். அப்பொழுது நம்மளுடைய கவனங்கள் எண்ணங்கள் அல்லாஹ் என்னுடைய கல்வில இருக்கிறான் என்ற ஒரு கவனத்தோடு அந்த இல்லல்லாஹுவை உச்சரிக்கிறோம். இல்லல்லாஹ் 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 illallah 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 illallah
இப்பொழுது அல்லாஹு அல்லாஹ் என்று உச்சரிக்க வேண்டும். அப்பொழுது நம்மளுடைய எண்ணங்கள், கவனங்கள், யா அல்லாஹ் நீதான் என்னுடைய கல்வியில் இருக்கிற, வேறு எந்த வஸ்துவும் இல்லை என்ற கருத்தோடு அல்லாஹு அல்லாஹ் என்கிறத உச்சரிக்க வேண்டும். அல்லாஹு அல்லாஹ் 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 அல்லாஹு அல்லாஹ்
Allahu Allah. 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 Allah. Allahu 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 Allah. இப்பொழுது
அல்லாஹ் என்று திக்ர் செய்ய வேண்டும். அப்பொழுது ஒரு குழந்தை தன் தாயிடத்தில் ஒரு வஸ்துவை எப்படி கெஞ்சி கேட்கின்றதோ அதே போன்று அல்லாஹுவை அல்லாஹ் என்று உச்சரித்தோம். அல்லாஹ் 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 அல்லாஹ்